இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஒரு அருமையான பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பெருவிழாவை நாம் கொண்டாடியிருக்கோம். தூய ஆவியானவருடைய பெருவிழா. இந்த நாளிலே ஒரு அருமையான சிந்தனை. நாம் தினம்தோறும் நித்திரையில் இருந்து எழுந்தவுடன், உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் ஆழ்ந்த தியானத்தில் ஆவியானவர் அன்றைய நாளிலே நம்மிடத்தில் சிறப்பாக செயலாற்ற தினந்தோறும் ஜெபிப்போம் என்ற ஒரு அருமையான சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு ஃபாதர். நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் ஃபாதர். தூய ஆவியானவர் பெருவிழாவை. அது குறித்து உங்களுடைய தூய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பொதுவாக எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம தாய் அன்னை மரியாள்கிட்ட பரிந்துரைக்கும்படி வேண்டிக்குவோம், அந்தியோனியத்தை வேண்டிக்குவோம், நற்கருணை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம். இது நம்மளுக்கு எளிதாக வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் இந்த ஒரு காரியத்தை புதிதாக தொடங்குகிறோம், இல்லை அதை திருப்பி புதிதாக யோசித்து செய்யணும். இந்த தூய ஆவியாருடைய துணையின் வேண்டி அதற்காக வேண்டி திருப்பலி நிறைவேற்றுவோம். அதெல்லாம் சொல்லணும். அப்போ நம்முடைய இது ஒரு நம்மக்கிட்ட என்னென்னா அப்படி ஏதாவது ஒரு இது நடத்தினா தான் தனிப்பட்ட விதத்தில் ஆவியாருடைய அருளை வேண்டி நாம் ஜெபிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தந்தைகிட்டையும் மன்றாடுவார், ஆவியானவர்கிட்டையும் மன்றாடுவார். சீடர்கள்ட்டையும் சொல்வார், துணையாளராக ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார். அப்போ நம்ம இதை யாரோ ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் ஆவியார்கிட்ட ஜெபிப்பாங்க, ஆவிக்குரிய சபைகள் அப்படின்ற மாதிரி இதை நம்ம ஒரு தவறான ஒரு வழி நடத்துதலில் நம்ம இருக்கிறோம். ஆவியானவருடைய துணை, ஆண்டவர் இயேசுடைய துணை நமக்கு எவ்வளவு தேவையோ, அன்னை மரியின் பரிந்துரை நமக்கு எவ்வளவு தேவையோ, புனிதருடைய பரிந்துரை எவ்வளவு தேவையோ, வானக தந்தையுடைய ஆசிரியர் எவ்வளவு தேவையோ, அதே அளவுக்கு ஆவியாருடைய வழிநடத்துதலும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்ற ஞானத்தை தருகிறவர். தந்தையின் திருவுளம் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கான ஞானம், ஒரு காரியத்தை எவ்வாறு நாம் செய்வது அதற்கான தெளிவு, சரியானவை என்ன தவறானவை என்ன என்பதை பகுத்தாய்கின்ற அந்த ஞானம், அறிவு, இவைகளை தருகிறவர் ஆவியானவர் மட்டும்தான். அதனால் நம்ம ஜெபங்களில் ரெகுலராக நம்ம டெய்லி ஆவியாருடைய துணையை நாடி ஜெபிப்பது மிகவும் சால சிறந்தது. கண்டிப்பாக ஒரு அருமையான சிந்தனையோடு நிகழ்ச்சி துவங்கியிருக்கிறோம் ஃபாதர். அதே போல் தூயாவினா நம்முடைய செயலாற்ற நாம் எதாவது செய்ய வேண்டியது இருக்கா ஃபாதர்? சிம்பிள். தூயாவி நம்முடைய செயலாற்ற நம்முடைய இதய கதவுகளை திறக்க நாம் எதாவது கண்டிப்பாக நம்ம அதுதான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, ஆண்டவரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு மனநிலை, நம்மை வெறுமையாக்குகின்ற நிலை. நான் எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு உட்காந்துன்னா அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே உங்கள் துணை இல்லாமல், ஆவியானவருடைய உங்களுடைய வழிநடத்துது இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த திடமான நம்பிக்கை. ஆவியானுடைய துணை இருந்தால் நான் எல்லாவற்றையும் சரியாக அறிந்து புரிந்து சரியாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் அப்போ நான் என்னை வெறுமையாக்குவது மிக மிக முக்கியம். வெறுமையாக்க வேண்டும்ன்ற ஒரு அருமையான சிந்தனை ஃபாதர். ஸோ கடிதங்களுக்குள்ளே போயிடலாம் ஃபாதர். ஃபஸ்ட்டு மேரி சாந்தி நாகர்கோயிலில் இருந்தான்னு. மேரி சாந்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மாதா தொலைக்காட்சியின் அதிபர் தந்தை மற்றும் ஆயர் தந்தையர்கள், மாதா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த தொலைக்காட்சியை பார்க்க கொடுத்து வைத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஆண்டவரின் மாட்சியை எடுத்துரைக்கின்றன. இதுவே தகுந்த காலம். அருட்தந்தையின் பகிர்வு மிக அருமை. ஆண்டவர் இயேசுவை பற்றிய விளக்கம், ஜெபிக்கும் விதம் மிக அருமை. வெள்ளிக்கிழமை தோறும் உறவுகள் மேம்பட என்ற நிகழ்ச்சி, அருட்தந்தையின் பகிர்வு மிக மிக அருமை. மாதா டிவியின் மூலம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பல நன்மைகளை அடைய முடிகிறது. இயற்கை வழி மருத்துவம், விவசாயம், சட்ட ஒழுங்குமுறை, கதைகள் 1000, அருள் தந்தை வாழ்வின் நெறிமுறைகள், விவிலியம் பற்றிய விளக்கங்கள் என எத்தனை பேர் நன்மைகளை நமக்கு அளிக்கின்றனர்.
கண்ணான கண்மணிகள், இறையாட்சியின் செல்லங்கள் நிகழ்ச்சிகள் சின்னஞ்சிறுசுகளின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கிறது. வத்திக்கான் டாப் 10 திரு அவை பற்றி அறிய முடிகிறது. ஜூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அருட்தந்தையர்களின் பகிர்வு இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருப்பலியின் மேன்மை பற்றி கூறியதும், குருத்துவ படிப்பு படிக்கும் போதே உள்ள நெறிமுறைகளை பற்றி விளக்கம் அளித்ததும் மிக மிக அருமை. பாண்டிகடலூர் உயர்மறை மாவட்டத்தின் 6/4/2025 அன்றின் திருப்பலி மிக அருமை. 19/3/2025 திருச்சி சூசையப்பர் திருநாள் கொண்டாட்டம், அருட்தந்தையின் மறையுரை எத்துணை அருமை. அறம்சை நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு மிக தேவையான ஒன்றாக அமைந்துள்ளது. பெற்றோருடனும் ஆசிரியர்களுடனும் இணைந்து கலந்துரையாடல் மிக சிறப்புடையது. மாணவர்களுடன் டாக்டர் ஆசிரியராக மாறிய பகிர்வு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தியது. மாணவ செல்வங்கள் செய்யும் தவறுகளை மாற்ற அவர்களின் கையில் ஒரு காகிதத்தை கொடுத்து அதை கசக்கி சுருக்கிவிட்டு பின் நிமிர்ந்த செய்து அது பழையது போல் வராது என்று உணர வைத்து, பிறருக்கு நாம் மனம் நோகும்படியாக நடந்தால் அதை மன்னிப்பு கேட்டாலும் தவறை ஈடுகட்ட முடியாது என விளக்கிய விதம் எத்துணை அருமையாக அமைந்துள்ளது. வாழ்வு தரும் இறைவார்த்தை அருள் தந்தையர்கள் விளக்கும் விதம் பார்க்கவும் கேட்கவும் எவ்வளவு அருமையாக ஆன்மீகத்தை இறைவார்த்தைகளுக்கு விளக்கம் அளிப்பது, ஆறுதல் அளிப்பதாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவு நிகழ்ச்சி, அருள் தந்தையர்கள் அந்த நாள் திருப்பலி நற்செய்தி வாசகத்திற்கு விளக்கம் அளிப்பது மிகவும் அழகாக அமைந்துள்ளது. காலை அரை மணி நேரம் தியானம் பயனுடையது. காலை மாலை 6 மணிக்கு திருப்பலி, அருள் தந்தையர்களின் மறைவுரை மிக மிக அருமையாக அமைந்திருக்கிறது. தவக்காலத்திற்கு ஏற்ற எல்லா மறையுரைகளும் இயேசுவின் தாழ்ச்சி, பணிவு, பிறருக்கு உதவும், பிறருக்கு நாம் நன்மை செய்வதையே அடிப்படையாக கொண்டிருந்ததாக அமைந்துள்ளது. புனித வெள்ளி ஆராதனை இறைவனை மாட்சிப்படுத்துவதாக மிக மிக அருமை. தவக்கால நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஆன்மீகத்தை அளிப்பதும் ஆண்டவரை புகழ்வதை பற்றி புனித வெள்ளி காலை 6 மணி கும்பகோண அன்னம்மாள் மருத்துவமனை அருட்பணியாளர்கள் புகழ்ந்து பாடி ஜெபித்த விதம் மிக அருமை. அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், மருத்துவமனையின் அனைவரும் போற்றி புகழ்ந்தது மிக மிக அருமை. அருட்தந்தையின் மறையுரை விளக்கம் காட்டியது மிக அருமை. பிறருக்கு பலன் தருபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூறியது மிக அருமை. எழுதி கொண்டே இருக்கலாம், முடிக்கிறேன். இறை சித்தம் இருந்தால் அடுத்த கடிதத்தில். மேரி சாந்தி, நாகர்கோயில். இறை சித்தம் இருந்தால் கண்டிப்பாக சித்தம் இருக்குது. அதாவது நீங்கள் எதையுமே விட்டு வைக்கல. இந்த தவசு கால நிகழ்ச்சிகள் இருக்கிற எல்லாவற்றையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியோடு இவ்வளோ நெருக்கமாக நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க என்று நினைக்கின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருக்குது. மேரி சாந்தி அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். நிறைய காரியங்களை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இவ்வளோ சிறப்பாக நல்லா இருக்குதுங்க, இந்த நிகழ்ச்சி பாருங்கள், எடுத்து வாசி பாருங்கள், வாழ்வு தரும் இறைவார்த்தை பாருங்கள், விவிலிய அன்றாட உணவு பாருங்கள், இல்லாட்டி கடவுள் வணக்கம் பாருங்கள். இந்த மாதிரி அவர்களை நீங்களும் அவங்களை உற்சாகப்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த நல்ல காரியங்கள் பலரை சென்றடைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியர் நானும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஜெயசிலி, குன்னூர்ல இருந்து ஃபாதர். குன்னூர். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. தந்தையே டேவிட் ஃபாதர், உங்களுக்கும் மற்றும் உங்களோடு பணிபுரியும் தந்தையர்களுக்கும் வணக்கம். மற்றும் மாதா சேனலில் பணிபுரியும் அனைவருக்கும் என் ஜபம். மாதா டிவி எனக்கு ஆறுதலின் டிவி, நோயின் போது எனக்கு சுகம் தரும் டிவி, மனநோயில் இருந்து விடுதலை தந்து கொண்டு இருக்கும் டிவி. தந்தையே, நான் ஜபம் செய்வேன், தியானத்துக்கு எல்லாம் தவறாமல் செல்வேன், ஜபமாலை சொல்வேன். ஆனாலும் எப்படி ஜபம் செய்வது, எப்படி கடவுள் கூட ஒன்றித்திருப்பது தெரியவில்லை. ஆராதனை பார்த்து, இல்லத்தில் இறையாட்சி, திருப்பலி, எடுத்து வாசி, உறவுகள் மேம்பட, இதிலெல்லாம் தந்தையர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு கேட்டு எனக்கு பொறுமையே இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. இப்பொழுது எவ்வளவோ மாறி இருக்கிறேன் ஃபாதர். மாதா சேனல் 8 வருடத்திற்கு முன்பு இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஃபாதர். காலை 6 மணி மாஸ் கடவுள் வணக்கம், ஜோ மகனுக்கு அம்மாவின் ஆசிர், மதுரம் டாக்டர் அவர்கள் மருத்துவம் சொல்வது பிரயோஜனமாக உள்ளது. தந்தை சிங்கராயர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மனதை தொட்ட மாதிரி இருக்கும். தந்தைக்கும் என்னுடைய வணக்கம். எடுத்து வாசி ஸ்டான்லி ஃபாதர் சொல்லுவது எனக்கு அதிகம் பிடித்திருக்கிறது. நம்முடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள், ஈஸ்டர் நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரயோஜனமாக இருந்தது, நன்றாக இருந்தது. தந்தையை, நான் அதிகம் படிக்கவில்லை, 5ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன். ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். எனக்கு 71 வயது ஆகிறது.
சில மாதங்களுக்கு முன்பு நான் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கும்போது ஒரு சின்ன பையன் என்னை வாகனத்தில் இடித்து விட்டான். ம். எனக்கு தலையில் ஒரு மத்தாப்பு கொளுத்தினது போல ஒரு உணர்வு இருந்தது. உடனடியாக நான் மருத்துவமனையில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மகன் கூட்டிக் கொண்டு சென்றான். ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும், நிறைய அடிபட்டு இருக்கும் என்று மருத்துவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் நேரமாகிவிட்டது என்று என்னுடைய மகன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். மறுநாள் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தோம். அதற்கு முன்னதாக இரவு ஆராதனையில் நான் மிகவும் உருக்கமாக மன்றாடினேன். எனக்கு எந்தவித நோய் பெரிய ஆபத்துக்களும் இருந்துவிடக்கூடாது ஸ்கேனில் என்று உருக்கமாக மன்றாடினேன். அதேபோல மறுநாள் சென்று மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து பார்த்தோம். மருத்துவர் ஆச்சரியமாக கூறினார், அந்த அளவுக்கு எதுவும் உள்ளே அடி எதுவும் படவில்லை. 1 மாதத்தில் சரியாகிவிடும். மருந்து மாத்திரையிலே குணப்படுத்தி விடலாம் என்று சொன்னார். இதை ஒரு சாட்சிய கடிதமாக நான் எழுதுகிறேன் என்று சொல்லி ஜெயசீலி அம்மா குன்னூரிலிருந்து எழுதியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அதாவது நம்ம எப்பொழுதுமே செய்கின்ற ஜெபம் நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற அத்தனை ஜெபங்களையும் ஆண்டவர் நமக்காக அவர் பதில் சொல்கிறாரு. அது நற்கருணை ஆராதனைன்றது நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கின்ற ஜெபம் உங்களுடைய நம்பிக்கை. இது ரெண்டும் சேர்ந்து தான் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கிறது. அதனால் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பாராட்டுறோம். தொடர்ந்து எழுதுங்க. நீங்கள் ரொம்ப படிக்காதவங்களாம் ஒன்றும் தெரியல, கடிதம் அவ்வளோ அருமையான உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் விளக்கம் சொல்வது, நீங்கள் புரிந்து கொண்டதை எங்களுக்கு கடிதத்தில் எழுதுவது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. குறிப்பாக இந்த காலத்தில் டிகிரி படித்தவங்க கூட இந்த அளவுக்கு எழுத மாட்டாங்க. தெளிவாக எழுதுவாங்களா? 71 வயது அழகாக எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகான கையெழுத்து. அதனால் பாராட்டுக்கள். நல்லா இருங்க. தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். உங்களுடைய மகனுக்கு எங்களது வாழ்த்துக்களை சொல்லுங்கள். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக எஸ் தயாளன் ஃபாதர் பாளையங்கோட்டையிலிருந்து குறிப்பாக என் பின்னே வா நிகழ்ச்சி பற்றி எழுதியிருக்கிறாரு. என் பின்னே வா நிகழ்ச்சி பற்றி கடிதம். அருட்தந்தை அவர்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 60 வயதை கடந்தவர்கள். பழைய பாடல்கள் தவிர மற்ற டிவிக்கள் பார்ப்பதில்லை. மாதா டிவியில் 11 மணி, 1 மணி, 6 மணி, 8 மணி நிகழ்ச்சிகள் பார்ப்போம் மற்றும் சில விசேஷ நிகழ்ச்சிகள். என் பின்னே வா நிகழ்ச்சியை தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. அனைத்து குருக்களும் சரளமாக பேசினார்கள். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லோரிடத்திலும் ஒரு ஊக்கம், ஒரு லட்சியம் இருந்தது. அதுவே தேவை. நான் எப்படி குருவானேன் என்று அனைவரும் சொன்னது அவர்களுடைய ஆழ்ந்த பற்றுதலை காட்டியது. சமுதாயத்தில் தற்பொழுது யாரும் மதங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சமரசமாக பழகுகிறார்கள். நட்பும் சகோதரத்துவமும் வளர்ந்துள்ளது. சமுதாய நல்லிணக்கம் வளர்ந்துள்ளது. ஒரு நாட்டுடைய போக்கு அதனுடைய ஆட்சியை பொறுத்தே அமைகிறது. இதுதான் உலகம் கண்ட உண்மை. அதற்கு உட்பட்டுதான் நாம் செயலாற்ற வேண்டியிருக்கிறது. அது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த வகையில் பங்கு கொண்ட குருக்கள் மற்றும் அனைத்து குருக்களின் பணிகளையும் பாராட்டுகின்றோம், மதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஒரு வேண்டுகோள்: திருப்பலியில் ஒவ்வொரு பங்கு குருவும் ஒவ்வொரு ஆலயத்திலும் மக்களை பதில் சொல்ல அறிவுறுத்த வேண்டும். குருவானவர்கள் வீட்டிற்கு வருவதை மக்கள் விரும்பவே செய்கிறார்கள். வருடத்திற்கு 3 முறை வீட்டுக்கு வருவது பெரிய காரியம் இல்லை. குருக்கள் இந்த பணியை செய்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குருக்களிடமும் மறையுரையை சுருக்கமாக வைக்க சொல்லுங்கள் தயவு செய்து. ஏனெனில் செல்போனை திறந்தவுடன் சிறந்த அறிவுரைகளும் தன்னம்பிக்கை கருத்துகளும் வருகின்றன. கிறிஸ்துவின் போதனைகளில் முக்கிய பொறுப்பாற்றி கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி. நன்மை செய்யுங்கள். உண்மையுள்ள தயாளன், பாளையங்கோட்டையிலிருந்து. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. திருத்தந்தை பிரான்சிஸ் அதை தான் சொல்கிறாரு. சுருக்கமான மறைவுரை வைங்கன்னு சொல்லிட்டார். 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க, ரொம்ப நீண்ட மறைவுரை தேவையில்லை. அது உண்மைதான். என்னென்னா திருப்பலி நமக்கு திருப்பலி கொண்டாட்டம் 1 மணி நேரம் இல்லைங்களா? அதில் ஒரு 10 நிமிஷம், அதற்கு 5லேருந்து 10 நிமிடத்திற்கு ஞாயிறு மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது அது அவங்களுக்கும், ஏன்னா அதுக்கடுத்து அறிவிப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். அதனால் அது கண்டிப்பாக அந்தந்த பங்கு தந்தைகள் அதை கவனித்துக் கொள்வார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அதை ரொம்ப ஆணித்தனமாக அவர் சொல்கிறாரு. ஐயாவும் நீங்களும் சொல்கிறீங்க. சில இடங்களில் என்ன பண்ணுறது, நீங்கள் திருப்பலி முடிஞ்சோடனே அந்த பங்கு தந்தைகளோடு இணைந்து இணக்கமாக இது நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இல்லை, நீ இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு சிலவங்க அதில் ஏற்றுக்கிறாங்க. எல்லாரும் நல்லா ஒரு நிலையில் இருப்பாங்களான்னு தெரியல. பட் ஒரு சிலவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. சரி, நம்ம இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமோ, இதை இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ என்று மக்கள் சொல்லுகின்ற பொழுது தந்தைகள் அதை அங்கீகரிக்க தான் செய்கிறாங்க. ஒரு சிலவங்க அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் நம்ம அவங்களுக்காக வேண்டிக்க வேண்டியதான். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக, ஆழமாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக நம்ம என்னென்னா இன்றைய காலத்தில் நீங்கள் சொன்னது போன்று இந்த இறை அழைத்தலை குறித்து நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது
நமது பிள்ளைகளுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கிறது, அது ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு விதத்தில் குடும்பத்தில் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, 1 2 அப்படின்னு போகும்போது எப்படி இவங்களெல்லாம் அனுப்புறது? அது வந்து ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல இருந்து குடும்பத்தில் ஒரு குழந்தையா இருக்கிறவங்க, 2 குழந்தை இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இறையழைத்தல் என்பது கடவுளுடைய கொடை. அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, வந்து கடவுள் அழைக்கின்ற பொழுது நாம் உடனே அந்த அழைத்தலை கேட்டு நம்ம போகிறோம். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. என்னன்னா வந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த நம்ம அருட்தந்தையர்களும் சரி, அருட் சகோதரரும் சரி, அவருடைய வாழ்க்கை நிலையை குறித்து அவர்களுக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி அவங்க வந்து சொல்லணும். அவங்களுக்கு அவங்க கேள்விகள் கேட்டு இவங்க பதில் பேசணும், இன்ட்ராக்டிவாக இருக்கணும். நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு இருந்தால் வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ யாருமே அப்படி இருக்க விரும்பலை. எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி என்பது தான் எல்லாருமே, குடும்பத்துலேயும் சரி, சமூகத்திலையும் சரி, பங்குகள்லையும் சரி, எல்லா இடங்களிலும் அந்த ஒரு நிலை. அதை தான் திருத்தந்தை அவர்கள் கூட்டுறவு இயக்க திரு அவை, இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்களிலிருந்து நாம் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும், அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய தலையாகிய நோக்கமாக இருந்தது. அதனால் உங்களுடைய கருத்துக்கள் மிக மிக செறிவானவை, அற்புதமானவை. உங்களுக்கு நான் நன்றி சொல்வதோடு உங்களுக்கு மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக இருதயராஜ் ஃபாதர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து ஃபாதர். இது ஒரு நன்றி கடிதமாக எழுதியிருக்கிறாரு. Proclaim the acceptable year of the Lord. Luke chapter 14 verse 19. பாயிண்ட்ஸ் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காரு ஃபாதர். 1, இருதயராஜ் 75 வயது மதிக்கத்தக்கவர். அனைத்துலக தாயக தமிழக தாய் திரு அவையின் உயர் நாடினை அனைத்து இல்லங்களுக்கும் இலவசமாக அயராது படம் பிடித்து காட்டுகின்ற மாதா டிவியின் முதன்மை செயலர் பேரருள் டேவிட் ஆரோக்கியம் ஏனைய இறையடியாளர்களுக்கு மற்றும் ஊழியர் அத்தனை பேருக்கும் எலியோனின் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சென்ற ஞாயிறு 18/5/2025 அன்று இரவு 9:30 மணிக்கு மாதா டிவியின் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியிலே மறுக்கப்படும் கிபியை மலரச் செய்திடல் பற்றி, இந்த எலியோனின் கடிதத்தில் இருந்த கருத்துக்களை பற்றி சேலம் மறைமாவட்ட மேனாள் ஆயர், தமிழக ஆயர் பேரவையின் ஊடகத்துறை தலைவராக பணியாற்றி இருக்கின்ற மேதகு சிங்கராயர் பெருந்தகையாளரே வெகுவாக பாராட்டியதோடு, தமிழக அனைத்து ஊடகங்களுக்கும் கொண்டு சென்று கிபி என்ற நற்செய்தி அறிவிக்கப்பட முற்பட வேண்டும் என்று எடுத்துரைத்து காட்டியதை ஆண்டவரிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்பதை நமது மாதா டிவிக்கு பெரிதும் நன்றியோடு கூறுகிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான கடிதங்களை எலியோன் எழுதி ஒத்த கருத்துடைய அண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபாதர்ஸ்களின் பேருதவியால் நம்வாழ்வு பணியாளர் இதழ்களிலே, புத்தாக்காலைய புத்தில்ல கல்வெட்டுகளிலே, கல்யாண பத்திரிகைகள் போன்ற அனைத்திலையும் இந்த கிபி என்ற இந்த இரு எழுத்து வந்து பொறிக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய கருத்து வெற்றி பெற்றிருக்கிறது ஃபாதர். ஆகவே வருகின்ற மாபெரும் யூபிலி 2033க்குள்ளாக கிறிஸ்துவர்கள் நாம் அனைத்து ஊடகங்களிலும் கிபி என்ற ஈரெழுத்து பொறிக்கப்பட தமிழக ஆயர் பேரவையின் கவனிப்பிற்கு கொண்டு செல்ல பேரருள் டேவிட் ஆரோக்கியம் அடிகளார் அவர்களை இறை இயேசுவிலே தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி. எல் இருதயராஜ் ஃபாதர். ஐயா, உங்களுடைய கருத்து மதிக்கத்தக்கது. நானும் அந்த ஆயர் சிங்கராயருடைய உங்களுடைய கடிதத்திற்கான விளக்கத்தை நானும் கேட்டேன். என்னுடைய அலைபேசியில் நான் பார்த்தேன். அது யாருமே அதை நிராகரிக்கலை. இது செய்யக்கூடாது என்று யாரும் நிராகரிக்கவில்லை. ஏனோ தெரியவில்லை, அது அப்படியே ஒரு விடுதலாக இருக்கிறது. அது எழுதுகின்ற பொழுது 2025 கிபி 2025 எழுதுவதை இல்லை, அதை அவங்களுக்கு அது அவ்வளவு என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்க யாருமே அதை யோசிக்காமல் விட்டுட்டு இருக்கலாம். ஒரு கேலண்டர் நம்ம இது பண்ணுறோம், அதை இன்டென்ஷனலாக நம்ம பண்ணால் அது இது செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை, அது எல்லாருக்கும் அது ஒரு உணர்வு வர வேண்டும். அது இப்போ நம்ம தொலைக்காட்சியில் சொல்கிறோம், இந்த மாதிரியான காரியங்களை இதை வெளிப்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு நான் மதிக்கிறேன். இந்த மாதிரியான பொது தளங்களிலே இப்படிப்பட்ட கருத்தியலை ஒரு ஆண்டை குறித்து எழுதுகின்ற பொழுது கிபி அல்லது கிமு என்று நாம் குறிப்பிடுவது, ஏனென்றால் வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அது கிறிஸ்துவை வைத்து தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நம்மளுடைய எல்லா விதமான இந்த எழுத்து பலகைகள், இப்போ ஒரு கட்டடம்
புதிதாக இன்றைக்கு கட்டியிருக்கோம். அதை அர்ச்சித்து அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொன்னால், நமது நிறுவனங்கள் நடத்துகின்ற கட்டடங்களிலே கிபி 2025 நாள் என்று போடுகின்ற பொழுது அது இன்னும் சால சிறந்த எல்லாரும் பார்த்து யோசிப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்றைக்கு வந்து சிறிது சிறிதாக இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இது தெரியுமா, மறந்து அவங்களுக்கு அது விடுது. புரியுதா என்ன என்று எனக்கு வந்து தெரியவில்லை. அப்போ நம்ம அவங்கள்ட்டலாம் வந்து இந்த காரியத்தை நம் கொண்டு செல்கின்ற பொழுது வரலாறு கிறிஸ்துவை வைத்து தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அனைவரும் உணர வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான தளங்களின் வழியாக அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். நாங்களும் முயற்சிக்கிறோம் கண்டிப்பாக. ஏன்னா ஏன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்கின்ற பொழுது பலர் கூடி செய்கிறோம். எல்லாரும் இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி செய்யுங்க நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை இன்னும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நடைமுறை சிக்கல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது எவ்வளோதான் நமக்கு வந்து உணர்த்தினாலும் ஒரு சில காரியங்களை சற்று உணர்த்துவது. இப்போது மொழிபெயர்ப்பே இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற புதிய மொழிபெயர்ப்பில் தூய தமிழில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லுங்கன்னு நம்ம சொல்கிறோம். மாத தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம், எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பல ஆண்டுகளாக அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருக்குது. அப்போ என்ன செய்வது? இது வந்து இப்போ புதிதாக நம்ம கொண்டு வரணும். அது வந்து இன்னும் ஒரு சில தலைமுறைகள் தாண்டி தான் அது மீண்டும் வந்து உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இது செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாராட்டுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த கன்விக்ஷனை நான் வந்து பாராட்டுறேன். உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் ஜெபங்களும். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். ஒரு அருமையான கடிதங்கள். இன்றைய சிறப்பான நாளிலே தூய ஆவியானவருடைய துணை, அவருடைய செயல் எங்களிடத்திலே அருமையாக செயலாற்ற உங்களுடைய ஜெபத்தோடு கண்டிப்பாக இதயங்களை கண்களை மூடி மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுடைய அருளையும் தூய ஆவியாருடைய வழி நடத்துதலும் இறைஞ்சி இந்த நேரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். உமது ஆவியாருடைய வருகை எங்களை வாழ்க்கையை அதை மாற்றி போடுகிறது. எங்களுக்கு நல்லதொரு புரிதலை தருகிறது. எங்களை தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு வல்லமை தருகிறது. எங்கள் அன்பு தெய்வமே, ஆவியானவரே, எங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடும்பங்களிலும் நீர் என்னாலும் நிறைந்திருந்து எங்களை வழிநடத்த உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குதுன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இது எங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.